வெல்கம் டு ஜோவா டிசைனிங். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது ப்ளவுஸோடைய பேக் சைடை எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும், என்ன மாதிரி தைச்சிங்கன்னா அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும், அதான் பார்க்க போகிறோம். இப்போ பேக் சைடில் நான் லைனிங் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்ல துணியை நான் கட் பண்ணல, லைனிங் வச்சு தான் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பேக்கில் ஃபுல் நெக்கையுமே ரவுண்டு நெக்கு தான், அதை வந்து தைச்சி எடுக்கிறேன். இது வந்து ஹெம்மிங் ப்ளவுஸ் கிடையாது, இது வந்து ஒரு டிசைனிங் ப்ளவுஸு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரவுண்ட் நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து சின்ன சின்ன நாட்ச் போட்டு திருப்ப போகிறேன். எதுக்கான இது மேலே நம்ம டிசைன் தான் வைக்க போகிறோம், அதனால் நாட்ச் போட்டிருக்கு. ஒருவேளை டிசைனிங் ப்ளவுஸ் இல்லை, பேக் சைடில் நம்ம எதுவுமே டிசைன் வைக்கலன்னா கண்டிப்பாக ஹெம்மிங் தான் நீங்கள் பண்ணணும். இதில் நான் வந்து டிசைன் பண்ணுறனால இதை வந்து நான் திருப்பி அடிச்சிருக்கேன். இந்த லைனிங் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அமுக்கு தையல் போட்டிருக்கேன். நல்ல பகுதியில் இது வரக்கூடாது, ஃபுல் லைனிங்கும் திருப்பி விட்டு அமுக்கு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கணும். அது வந்து ப்ளவுஸுக்கு ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் திருப்பியும் பின் பண்ணி வச்சுட்டு இந்த லைனிங்கை வந்து நல்ல பகுதியில் வச்சுட்டு நான் ஒரு சுற்றி வந்து லைனிங் ஃபுல்லாமே நான் சுற்றி அடிக்க போகிறேன். இதில் வரக்கூடிய டேர்னிங் எல்லாத்துலேயுமே அந்த கர்வ் இருக்குல்லையே, அது எல்லாத்தையுமே பிடிச்சி நம்ம கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா இது நீட்டாக இருக்கும். இல்லாட்டி அப்படியே விட்டு நம்ம தைச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா அளவு மாறும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த லைனிங் வந்து முன் பக்கத்தில் தெரியும். நம்ம ப்ளவுஸ் போடும்போது லைனிங் அப்படியே அந்த சைடு தெரியும். இதனால் நீங்கள் தைக்கும் போது இழுத்து வச்சுட்டு தைக்கிறது தான் நல்லது. ஆம்கோல் ரெண்டு பகுதியில் நான் தைக்கலை, மற்றபடி இந்த பிசுறு எல்லாத்தையுமே பேலன்ஸ் இருக்கக்கூடிய நல்ல பகுதியில் தெரியக்கூடிய எல்லா பிசுறையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை போல் நீங்கள் தைச்சி பாருங்கள். கட்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழ் பகுதியில் நான் 2 இன்ச்சு விட்ருக்கேன், அடிப்பகுதியை திருப்புறதுக்காக. எல்லோரும் 1.5 இன்ச்சு விடுவாங்க, ஆனால் நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். எதுக்காகனா கீழே போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம துவைச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு சுருங்கி இருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சு போட்டிருக்கேன். 2 இன்ச்சு நீங்கள் போட்டு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சுருக்கம் வராது, எப்போவுமே போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எட்ஜஸில் வர்ற மாதிரி இதை மடக்கி தைங்க, பார்க்க ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃபுல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் லைனாக பிடிச்சி வச்சுட்டு 2 இன்ச்சு, அதாவது 1 இன்ச்சு அடுத்து 1 இன்ச்சு அப்படி மடக்கி தைச்சி எடுத்துக்கலாம். பேக் சைடு ஃபினிஷ் ஆச்சு. இனி நம்ம டாட்டு பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, அவங்க வந்து கீழ்ப்பகுதி வந்து 4 இன்ச்சு தான் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய கஸ்டமர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 4 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சு இருக்குது. இப்போ என்னென்னா ஷோல்டரை கரெக்டாக மடச்சி வச்சுட்டு இதில் ஒரு டாட் பிடிக்கிறோம். 5 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கிறேன், கீழே வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எல்லோரும் 4 இன்ச்சு கொடுப்பாங்க, 5 இன்ச்சு ஏன் கொடுக்குறேன்னா ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் 5 இன்ச்சு கொடுக்குறேன். கீழே வந்து தூக்கிட்டுலாம் இருக்காது, இது வந்து கொஞ்சம் அமைப்பாக இருக்கும். ஸோ 5 இன்ச்சு கொடுத்து நீங்கள் தைச்சி பாருங்கள், ஃபிட்டிங் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஸோ 2 பகுதியுமே டாட் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸோடைய பேக்